தனுஷனுடைய சில நடவடிக்கைகள் பெண்கள் விஷயத்தில் மற்ற விஷயங்களில் வந்து ஐஸ்வர்யாவுக்கு சந்தேகம் வரும்போது தான் அவருக்குள்ள விரிசல் வருது. ஐஸ்வர்யா வந்து ரஜினி வீட்டுக்கு வந்துடுறாரு. அப்போ ரஜினி வந்து சிங்கப்பூரில் வந்து சிகிச்சை முடித்து ஓய்வு இங்கே சென்னைக்கு திரும்பும்போது அவருடைய போயஸ் கார்டன் வீட்டில் வந்து சில மராமத்து பணிகள் நடந்ததுனால அதான் தனுஷனுடைய கோட்டூர்புரம் வீட்டில் தான் வந்து அப்போ இருந்தார். விவாகரத்துக்கு முன்னால் தான் ஒரு இளையராஜாவுடைய வாழ்க்கை வரலாறு இளையராஜா அப்படின்றத படத்தை ஆரம்பிக்கிறாரு. அதில் கூட வந்து சர்ச்சை வந்து அப்பையும் கிளம்பிச்சு. அருண் மதேஸ்வரன் அப்படி செலக்ட் பண்ண போனார். இதுக்கு என்னன்னா நேற்று வந்து இப்போ ஒரு அந்த ஒரு இமேஜ் வந்து இந்த இது ரிலீஸ் ஆகிருக்கு. இன்றைக்கி இப்போ +2 அதே நேற்று வந்து +2 ரிசல்ட்டு. அதில் பார்த்திங்கன்னா தனுஷ் மகன் யாத்ரா அவனுடைய மார்க்கு ரிலீஸ் ஆகிருக்கு 500. தனுஷ் வந்து ஒரு பிரபல தொலைக்காட்சி சேனலுடைய தொகுப்பாளினி, நாடறிஞ்ச தொகுப்பாளினி, எல்லாருக்கும் தெரியும். பெரும்பாலும் அந்த நடிகை கூட வீட்டில் எல்லாம் இருப்பார். இல்லைன்னா அந்த நடிகை வந்து இவர் வீட்டில் இருக்கும். அந்த மாதிரி ஒரு இவருடைய வீட்டில் இருக்கும்போது தான் ஐஸ்வர்யா பார்த்ததாக தான் ஒரு சம்பவம் உண்டு. திணிக்கழுகு பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் பரமேஸ்வரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். இளையராஜா வைரமுத்து சண்டை கடந்த ஒரு வாரமாக போய்கிட்டு இருக்கு. 2 பேரும் வெளிப்படையாக எது தெரிவிக்கல அப்படின்னாலும் அவர்களை சுற்றி இருக்கிறவர்கள் வந்து ஏதோ ஒன்று தெரிவிச்சுட்டு இருக்கிறாங்க. இப்போ அண்மையில் பார்த்தீங்கன்னா ஏஆர் ரகுமான் ஒரு ட்வீட் பண்ணியிருக்கிறாரு. சிறியார் கூறுவதை வந்து கேட்கணும், அந்த மாதிரி ஏதோ ஒரு நாளடையால் இருக்கக்கூடிய ஒரு வசனத்தை ஒரு நடிகர் பேசுகிற மாதிரி இருக்குது. அதை வந்து குறிப்பிட்டிருக்கிறாரு. ஸோ இவங்க 2 பேருக்குள்ள பிரச்சனையை வந்து சமாதானப்படுத்துகிற மாதிரி ஏஆர் ரகுமான் பண்ணுறாரா? ஏஆர் ரகுமானுக்கான அவசியம் என்ன? அதாவது சகோதரா, அதாவது என்னென்னா சினிமாவில் வந்து ஒரு கதைக்களம்ன்றது ஒரு பல்வேறு வகையான கதைக்களம் இருக்குது. ஆக்ஷன் ட்ராமா, காமெடி ட்ராமா, ஃபேமிலி ட்ராமா, அப்படி அப்புறம் சைக்காலஜிக்கல் க்ரைம் த்ரில்லர், இப்படி பல இது இருக்கு இல்லையா? அதே மாதிரி வந்து என்னென்னா வைரமுத்து இசைஞானி இளையராஜாவுடைய போர்ஷனை பார்த்தா நமக்கு மியூசிக்காலஜி க்ரைம் த்ரில்லர் மாதிரி தான் இது ஓடிக்கிட்டு இருக்கு. இதுக்கு ஒரு வந்து இது தேவையில்லாத சர்ச்சை. கோழியிலேருந்து முட்டை வந்துச்சா, முட்டையிலேருந்து கோழி வந்துச்சான்னு கேட்ட மாதிரி அதே தான் இதுவும் உண்டு. அதே மாதிரினா வைரமுத்து வந்து எப்படி பார்த்தாலும் வைரமுத்துவும் சரி இளையராஜாவும் சரி நம்மளுடைய இனத்தை சேர்ந்தவர்கள்னால் நான் மத ரீதியாக ஜாதி ரீதியாக சொல்லலாம். அவர் திராவிட இயக்க பற்றாளர். இவர் கம்யூனிசம் தான் குடும்பம். ஆரம்பம் வந்து கம்யூனிசம் தான். இப்போ முழுக்க அவர் காவியினுடைய பக்கம் போயிட்டார். அந்த காவியினுடைய பக்கம் தான் இளையராஜாவினுடைய கலரும் மாற ஆரம்பிச்சு, குணமும் மாற ஆரம்பிச்சிருச்சு. அவருக்குள்ளே வந்து ஒரு முதல்ல கூட அப்படி நமக்கு ஒரு 10-15 ஆண்டுகளுக்கு முன்னால் வரைக்கும் அப்போலாம் இருந்ததாக நமக்கு தெரியலை. நம்ம சில மேடைகளில் பார்த்துருக்கோம், அவருடைய நிகழ்ச்சிகளில் கலந்துருக்கிறோம். சமீபமாக தான் அவருக்குள்ளே வந்து இந்த காவித்தனம் உள்ளே பூந்த உடனே அவருடைய கலரும் அவருடைய குணமும் மாறி முன்னுக்கு பண்ண பண்ணால ஏட்டுக்கு பூட்டியாக பேசுகிறாரு, கோபப்படுறாரு, டென்ஷன் ஆகுறாரு. இது எல்லாமே என்னென்னா பொது வெளிகளில் வந்து அவருக்கு வந்து அவருடைய இசையை வந்து எந்த விதத்துலேயும் நம்ம வந்து அவருடைய இசைக்குள்ளே போகாத ஆட்கள் யாருமே கிடையாது. இசைக்கு பிடிக்காத ஆட்கள் கிடையாது. அவனுடைய சொற்கள் இருக்கு இல்லையா? சொற்கள் வந்து கடுமையாக வந்து விமர்சனத்துக்கு உள்ளாகத்தான் செய்யுது. ஆனால் மகள் மரணத்துக்கு பிறகு வெளிப்படையாக எதுவும் தெரிவிக்கிறது இல்லைன்னு நினைக்கிறேன், பேசுறது இல்லைன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் மாறி இருக்கிறாரா? இல்லை. அதாவது என்னன்னா வைரமுத்து வந்து அந்த அவர் இப்போ இளையராஜா வந்து அவருடைய பாட்டுக்கு அவர் எல்லாத்துக்கும் அந்த ரைட்ஸு கேட்டு நோட்டீஸ் விடுறது, அப்புறம் அவருடைய போடான்னு உரிமையாக பேசுகிற எஸ்பி பாலசுப்ரமணியனே வந்து மேடைகளில் என் பாட்டை பாடாதன்னு சொல்லி அவரை காயப்படுத்தினது, அப்படி இப்படின்னு இளையராஜா மேலே வந்து நம்ம முழுக்க வந்து தவறு இல்லைன்றதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அவருடைய 80 வயது, அவருக்கு 80 வயது. இனிமேல் அவர்
இந்த ராயல்ட்டியை வச்சு இல்லை ரைட்ஸை வச்சு இதை வச்சு தான் சம்பாதிக்கணும், அவருக்கு சொத்து சேர்க்கணுன்ற அவசியம் கிடையாது. ஒரு பல கோடிக்கு வித்தார். உலகத் தமிழர்களில் வந்து ஒரு 90% தமிழர்களுடைய மனசில் இருக்கார். அப்படிங்கும்போது நீங்கள் வந்து பெருந்தன்மையாக விட்டுட்டு சரிப்பா பாப்பா ஒரு வார்த்தை சொல்லியிருக்காப்பாட்டா அப்படின்ட்டார்னா அவருடைய அவருடைய கௌரவமும் பெருமை இன்னும் மேலே மேலே தான் போகும். அது வந்து அவருக்கு புரியலை. நம்மளை பொறுத்தளவு தான். ஏன்னா மதுரையில் ஆண்ட பாண்டியம்மன் வந்து பெண்களின் கூந்தலுக்கு இயற்கையிலே மனம் இருக்கா இல்லையான்னு ஒரு விவாதத்தை கிளப்பி அதுக்கு ஒரு கவிதை எழுத சொல்லி அதை நக்கீரன் வந்து ஆண்டவர் பரமசிவம் சொல்லி அப்புறம் வேலை அது ஒரு தேவையில்லாத வேலை. மன்னருக்கு தேவையா பொம்பளை கூந்தலில் வந்து வாசம் இருக்கான்ற மாதிரி அது மாதிரி தேவையில்லை. அதுக்கு காலப்போக்கில் முடிச்சுட்டு போகலாம். அதைத்தான் இப்போ ரகுமான் வந்து நேற்று வந்து இந்த நாலடியாரில் எல்லாரும் எல்லாம் கட்டுறதாக யாரும் நினைக்க வேண்டாம்ன்ற மாதிரி ஒரு நாலடியார் பாட்டை வந்து அது குமரிமுத்துன்னு அவர் பேசுனதை போட்டு முடிச்சிருக்காரு. வேலையை பாருங்க, நம்ம வாட்டில் வேலையை பார்ப்போம், இசைகளை நிறையா இருக்குது அப்படின்றத ரொம்ப கண்ணியமாகவும் நாகரிகமாகவும் முடிச்சுட்டாரு. இதோட முற்றுப்புள்ளி விழுந்துருச்சுன்னா எல்லாருக்கும் நல்லது. இல்லைன்னா இதை வச்சுக்கிட்டு இப்போ அடிக்கிற வெப்ப அலையில் இது ஒரு அலை அடித்து அது ஒரு ட்ராக் போயிட்டு இருந்தீங்க, பாடி தாங்கணும்ல எல்லாருக்கும். அது மாதிரி தான் இந்த பிரச்சனைகளுக்கு மத்தியில் இளையராஜா அவர்களுடைய பயோபிக் வந்து உருவாகிக்கிட்டு இருக்கு. தனுஷ் வந்து நடிக்க போகிறதாகவும் தகவல் வந்திருக்கு. ஆனால் தனுஷோடனுடைய வாழ்க்கையிலே பல பூகம்பங்கள் வந்து தொடர்ச்சியாக வெடிச்சுக்கிட்டே இருக்குது. இப்போ அண்மையில் கூட ஒரு முன்னாள் மனைவி ஐஸ்வர்யா ரஜினி அவங்க வந்து ஒரு வீடு கட்டியிருக்கிறாங்க. அந்த அந்த கிரகப்பிரவேசம் நடந்திருக்கு. அதில் வந்து தனுஷ் வந்து அழைக்கப்படலை. அதே மாதிரி தனுஷ் அவர்கள் ஒரு வீடு கட்டினார் போயஸ் கடனில். அதற்கு வந்து ஐஸ்வர்யா ரஜினி அவங்க தரப்பில் வந்து யாரும் அந்த மாதிரி தெரியல, ரஜினி கூட வரல. ஸோ தனுஷ் வாழ்க்கையில் என்ன நடக்குது, அவரை பற்றியும் சில சர்ச்சைகள் போயிட்டு இருக்கு. இல்லை என்னென்னா தனுஷ் வந்து அந்த போயஸ் கார்டர் பகுதியிலேயே அந்த பிரம்மாண்டமான வீடு கட்டும் பணி அந்த பூமி பூஜை போடும்போது அதை துவக்கி வச்சு பூமி பூஜை போட்டவர் வந்து ரஜினிகாந்த் தான் போட்டார். அது போட்டு அந்த பணிகள் நடந்துக்கிட்டு இருக்கும் போது தான் ஐஸ்வர்யாவுக்கும் அவருக்கும் உண்டான உறவுகளில் திருமண உறவு, இல்வாழ்க்கை உறவு அதில் வந்து விரிசல் ஏற்படுது. பையங்க வந்து அப்போ 2 பேர் பையங்க யாத்திராகலிங்கன்ட்டு அவர்களுடைய வளர்ச்சியும் பார்க்குறாங்க. முழுக்க வந்து அவர்களுக்குள்ள விரிசல் ஏற்பட்டுருச்சு. 2 பேரும் பிரிஞ்சிட்டாங்கன்றது பொதுவெளி செய்தியாக சமூகம் வந்து ரொம்ப அலசி ஆராயக்கூடிய ஒரு முக்கியமான செய்தியாக அது மாறுது. 2 பேரும் பிரிஞ்சிடுறாங்க. அவர் வீட்டு ரஜினி வந்து ஐஸ்வர்யா வந்து ரஜினி வீட்டுக்கு வந்துடுறாரு. அப்புறம் ரஜினி வந்து சிங்கப்பூரில் வந்து சிகிச்சை முடித்து ஓய்வு இங்கே சென்னைக்கு திரும்பும்போது அவருடைய போயஸ் கார்டன் வீட்டில் வந்து சில மராமத்து பணிகள் நடந்ததுனால அதான் தனுஷனுடைய கோட்டூர்புரம் வீட்டில் தான் வந்து அப்போ இருந்தார். அப்போ எல்லோரும் அவங்க ஒன்றா இருக்கும்போது தனுஷுடைய கோட்டூர்புரம் இல்லத்தில் தான் அவருக்கு ஒன்று ஸ்பெஷலாக இல்லாமல் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி தனுஷ் வச்சுருந்தார். தனுஷ் மேலே ரொம்ப ஒரு பிரியமாகவும் ரொம்ப இருந்தால் தனுஷனுடைய உழைப்பை நிறையா மேடைகளில் அவர் பாராட்டிட்டுருக்காரு. என்ன தெரில, அது சில தனுஷனுடைய சில நடவடிக்கைகள் பெண்கள் விஷயத்தில் மற்ற விஷயங்களில் வந்து ஐஸ்வர்யாவுக்கு சந்தேகம் வரும்போது தான் அவருக்குள்ளே விரிசல் வருது. முழுக்க வந்து முற்றிலும் விரிசல் ஆகிருது. நீ வேலையை பாரு, நான் என் வேலையை பாருன்னு அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போது இருக்கு 2 தரப்புலையுமே வந்து 2 தரப்பு ஐஸ்வர்யாவும் தனுஷையும் மீண்டும் சேர்த்து வச்சு ராசிப்படுத்தி சேர்த்து வச்சு குடும்ப வாழ்க்கையை தொடரணும் அப்படின்றதுக்காக ரஜினி தரப்புலேருந்து பெரிய அளவில் முயற்சி. ரஜினி மதிப்பு வைத்திருக்கிற பெரிய ஒரு தயாரிப்பாளர்கள், இயக்குநர்கள், இவர்கள் சீனியர் இயக்குநர்கள். ஏன்னா அவருக்கு இருக்கிற ஒரு அனுபவத்துக்கு சீனியர் டேரக்டர்கள் பெரிய தயாரிப்பாளர் மூலியமாக பேச்சுவார்த்தை நடத்தியும் ஹைதராபாத்தில் போய் கூட பேச்சுவார்த்தை நடந்துச்சு. அதற்கு பிறகு 2 பேருக்குள்ளே வந்து ஏற்பட்ட விரிசல் வந்து மேலும் தான் அதிகமாக சொல்லி அது சேர்றதுக்குள்ளான வாய்ப்பு இல்லை. அதெல்லாம் அப்படியே ஒரு 3 வருஷம் ஓடிக்கிட்டு இருக்கும்போது அவரும் வீட்டை கட்டி முடித்தார். கட்டி முடித்த கிரகப்பிரவேசத்துக்கு அவர் ரஜினியை கூப்பிடல, மனைவியாக வந்து யாரையும் கூப்பிடல. அவர் அண்ணன், அவங்க அப்பா கஸ்தூரி ராஜா, அவங்க அம்மா அவங்கள தான் இருந்தாங்க. அவருடைய ரசிகர் மன்றத்தை கவனிச்சுக்கிற சுப்பிரமணிய சிவா அவர் முன்னால் நின்று அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டார். இது என்னென்னா ரஜினி தரப்பில் வந்து எவ்வளவோ முயற்சி எடுத்துமே வந்து கஸ்தூரி ராஜா தரப்பில் இருந்து அதுக்கு பெரிய முட்டுக்கட்டை விழுந்தது. அது வந்து ஏன்னா இப்போ செல்வராகவனே இப்போ அவர் அண்ணன் தனுஷுடைய அண்ணன் செல்வராகவன் அவர் சோனியா அகர்வாலை தான் கல்யாணம் பண்ணார். அவருடைய முதல் படம் நாய்க்கு.
அப்புறம் அவர்களுக்குள்ளே வந்து திருமணம் வந்து 3-4 வருஷங்களில் அது பிரிந்து அதற்கு பிறகு வேற ஒரு பொண்ணை அவர் கல்யாணம் பண்ணார். அப்போது கஸ்தூரி ராஜாவினுடைய நோக்கம் என்னன்றது ரஜினிக்கு வந்து பிடிபடலாம். சரி சேரக்கூடாதுன்றதில் கஸ்தூரி ராஜாவுக்கு ஒரு முழுமையான ஒரு ஏதோ ஒரு செயல்பாடு இருக்கிறதுனால அது வந்து அவங்க வந்து அதோடு விட்டாங்க. இப்போ ப்ராப்பராக வந்து சரி இனிமேல் வந்து தாமதிக்க முடியாது, தாமதிக்கிறது நல்லா இருக்காதுன்றதுக்காக குடும்ப நல நீதிமன்றத்தில் விவாகரத்து சட்டப்பூர்வமான விவாகரத்து கேட்டு அது மீண்டும் திருமணம் பண்ணுற ஐடியா இருக்கிறாரா? அது அக்டோபரில் முதல் வாய்தா வரப்போகுது. அந்த அடுத்தடுத்து என்ன உடனே கொடுத்துட மாட்டாங்களா நீதிமன்றம். பல கட்ட ஒரு 3-4 வாய்தா போடணும். அது பிறகு கவுன்சிலிங் இருக்குது. ஒரு இறுதியாக ஒரு சந்தர்ப்பம் நீதிமன்றம் கொடுக்கும். அதற்கு பிறகு மற்ற விஷயம் ஏன்னா அதுக்கடையில் வந்து இவருக்கு அதுக்கு பிறகு தான் இந்த பிரச்சனைக்கு முன்னால் தான் இந்த விவாகரத்துக்கு முன்னால் தான் ஒரு இளையராஜாவினுடைய வாழ்க்கை வரலாறு இளையராஜா அப்படின்றத படத்தை ஆரம்பிக்கிறாரு. அதில் கூட வந்து சர்ச்சை வந்து அப்பையும் கிளம்பிச்சு. அருண் மதேஸ்வரன் அப்படி செலக்ட் பண்ண போனார் வச்சாங்க. அது ஒரு ட்ராக் ஓடிச்சு. அப்புறம் அந்த ட்ராக் முடிஞ்ச உடனே தான் தனுஷுடைய அடுத்து சன் பிக்சர்ஸுடைய ராயன் படம் தன்னுடைய அறிவிப்பு. அந்த ஏப்ரல் மாதம் தான் அது அந்த ராயன் படம் அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சு ஜூன் மாதம் ரிலீஸுன்றதை சன் பிக்சர்ஸ் அறிவித்தாங்க. அதில் பிரகாஷ்ராஜ் மற்ற பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்லாம் இருக்கிறாங்க, துஷாரா விஜயன் எல்லாருமே. இதுக்கு என்னென்னா நேற்று வந்து இப்போ ஒரு அந்த ஒரு இமேஜ் ஒன்று ரிலீஸ் சன் பிக்சர்ஸ் வந்து வந்திருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா கீழே தக நெருப்பு பெரிய இது ஒரு செங்கலை அடுக்கி வச்ச மாதிரி அதில் உட்காந்துருக்கிறாரு. ரொம்ப கேஷுவலாக உட்காந்துருக்கிறாரு. தீ எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. பின்னால் பக்கத்தில் ராவணன் இருக்கிறான். அது வந்து அது என்ன குறியீடு, ஏதோ கேங்ஸ்டர் கதை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது எந்த வகையான கதைக்குள்ளே கதை பயணம் தெரியல நமக்கு. அது ஒரு தெரியாமல் அதை பற்றி நம்ம பேசக்கூடாது. இதனுடைய குறியீடு இதனுடைய ஐடியா என்னன்றது ஐஸ்வர்யா தரப்புக்கு நேற்று. ஏன்னா நாளைக்கு தான் அது 9ஆம் தேதி வந்து 9ஆம் தேதி நாளை கழிச்சு வந்து அந்த ஃபஸ்ட்டு சிங்கிள் ரிலீஸ் ஆக போகிறதுனுடைய அறிவிப்பு நேற்று ரிலீஸ் ஆகிடுது. அந்த இமேஜோட அந்த இமேஜினுடைய அந்த கிரியேட்டிவ் வந்து என்ன எதை வந்து மனசில் வச்சு அந்த கிரியேட்டிவ் பண்ணி அந்த இமேஜை ரிலீஸ் பண்ணாங்கன்றது தனுஷுக்கு மட்டும் தெரியும். அதனுடைய குறியீடு என்னன்றது ஐஸ்வர்யாவுக்கும் தெரியும். ஏன்னா அவங்களுக்கு அடுத்த ஒரு அதே தனுஷ் வந்து இன்னொரு படம் நிலவுக்கு என் மேல் என்னடி போகணும், அது ஒரு படம் டைரக்ட் பண்ணுறாரு. அது ஒரு லவ் இது போடுறாரு. இப்போ என்னென்னா நேற்று இந்த இது ரிலீஸ் ஆகிருக்கு. இன்றைக்கி இப்போ +2 அதே நேற்று வந்து +2 ரிசல்ட்டு. அதில் பார்த்திங்கன்னா தனுஷ் மகன் யாத்ரா மூத்த யாத்ரா ராஜா அவருக்கு அந்த பையன் பேர், அவனுடைய மார்க்கு ரிலீஸ் ஆகிருக்கு 577 67 என்னமோ மார்க்கு 600 கம்பேர் பண்ண நல்ல மார்க் தான். அதில் ஒரு 51 மார்க் என்னமோ இங்கிலீஷில் வாங்கியிருப்பான் போலுக்கு. அது ஒரு நெட்டிசன்களில் போட்டு கிளி பாரியா கோடிக்கணக்கில் செலவழித்து படித்தேன். மெட்ராஸில் படிக்கிற பிள்ளைய இங்கிலீஷ் எப்படி பேசுது, அது ஒரு ட்ராக் கொடுங்க. அதனுடைய தேர்ச்சி சதவீதத்தை அவனுடைய தனிப்பட்ட இதை வந்து நம்ம சொல்ல போகிறதில்ல. இது எல்லாம் போயிட்டு இருக்கும்போது தான் இப்போ என்னன்னா அவர் தனுஷ் வந்து அடுத்து இப்போ இந்த ராயன் இதுக்கு முன்னால் தான் ஒரு 4-5 நாளுக்கு முன்னால் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் கட்டின பிரம்மாண்ட வீட்டில் ரஜினிகாந்த் வந்து வச்சு மகள் ஆசிரிச்சு வந்திருக்கார். அதுக்கு கணவரை கூப்பிடலாம், கணவர் தரப்புலேருந்தும் கூப்பிடலாம். அவருடைய ரஜினிகாந்த் தான் அவருடைய மனைவி அம்மாவில் தான் அவர்கள் இவங்க தான் போயிருக்காங்க. ஐஸ்வர்யாவுடைய நட்பு வட்டங்கள் 2-3 பேர் நமக்கு தெரியுது. அவங்க யார் என்னன்றது நமக்கு தெரியல. இப்போ பார்த்தீங்கன்னா அப்போது அதே போயஸ் கார்டனில் கட்டின வீட்டுக்கு அவர் கூப்பிடலாம். இப்போ ஐஸ்வர்யா கட்டி இருக்கிற வீட்டுக்கு தனுஷ் தரப்புலேருந்து கூப்பிடலாம். அந்த நேரத்தில் தான் இப்போ நேற்று +2 ரிலீஸ் ஆகி இது எப்படி வெளியே போச்சு அப்படின்ற மாதிரி ஐஸ்வர்யா தரப்பு கொஞ்சம் டென்ஷனாக இருக்கிற மாதிரி அப்படின்ற மாதிரி ஒரு தகவல். இது என்ன காரணமாக தனுஷ் வந்து ஒரு பிரபல தொலைக்காட்சி சேனலுடைய தொகுப்பாளினி, அது நாடறிஞ்ச தொகுப்பாளினி எல்லாருக்கும் தெரியும். அந்த தொகுப்பாளினி கல்யாணம் பண்ணி ஒரு மாதமாக என்னமோ தெரியல, ஒரு மாதம் கூட இருக்கு நினைக்கிறேன். ஒரு மாதத்துலேயே கணவர் வந்து பிரிஞ்சு போயிட்டார். ஏன்னா இதனுடைய ஆக்டிவிட்டீஸை பார்த்து அவர் அலறிட்டார். இந்த பொண்ணுடைய பழக்க வழக்கம், பணப்புழக்கம் இதெல்லாம் வந்து அவரால் வந்து
கட்டுப்படி ஆகலை. அவரால் வந்து கட்டுப்படி ஆகலைன்னா சமாளிக்கிறதுக்கு அவருக்கு தெம்பு இல்லை, திராணி இல்லை போலுக்கு. அதனால் அந்த பையன் பாவம் தெரிச்சு ஒரே மாதத்தில் தெரிச்சு ஓட்டான். அதை பற்றி அந்த பொண்ணு கவலைப்படல. அடுத்தடுத்து அதனுடைய பயணங்கள், தொடர்புகள் வாட்டில் போயிட்டு இருந்துச்சு. ஐஸ்வர்யா தனுஷனுடைய இல்வாழ்க்கை விரிசலுக்கே வந்து அந்த பொண்ணு தான் மெயின் காரணம் கூட சொல்லுவாங்க. அது இடையில கூட வேறு ஒரு நடிகையை வந்து சொன்னாங்க. ஆக்சுவலாக அது அப்படி கிடையாது. அது இந்த பொண்ணு தான் முழுக்க காரணம். ஏன்னா தனுஷ் வந்து பெரும்பாலும் அந்த நடிகையோட வீட்டில் தான் இருப்பார், இல்லைன்னா அந்த நடிகை வந்து இவர் வீட்டில் இருக்கும். அந்த மாதிரி ஒரு இவருடைய வீட்டில் இருக்கும்போது ஐஸ்வர்யா பார்த்ததா தான் ஒரு சம்பவம் உண்டு. அந்த பொண்ணும் அந்த தொகுப்பாளிலையும் அந்த தனுஷ் இருக்கிறத ஐஸ்வர்யா பார்த்த பிறகு தான் விரிசல் மேலும் அதிகமாகிடுச்சு. அதனால் இப்போ அதனால் இப்போ அவருக்கு சட்டப்பூர்வமான ஒரு விவகாரத்துக்கு மனு கொடுத்ததுனால, ஏன்னா அந்த மனு கொடுத்ததுன்னா அக்டோபருக்கு பிறகு அது பண்ண முடியும். இப்போதைக்கு கல்யாணம் பண்ணால் அது வந்து ஒரு பெரிய அபன்ஸ் ஆகி கேஸ் ஆகி போயிடும். அதனால் அக்டோபர் முதல் வாய்தா, அப்புறம் 2வது வாய்தா முடிஞ்சோம்னா அதற்கு பிறகு அதெல்லாம் முடிஞ்ச உடனே அந்த தொகுப்பாளினியை இப்போ தொகுப்பாளினியும் ஃப்ரீயாக தான், ஃப்ரீ பேர்ட் மாதிரி வாட்டில் மாலத்தீவு, அந்தமான் தீவு அப்படி அடிக்கடி ஃபாரின் டூர் பிறக்கேன். அப்போ வெளிநாடு அப்பாயின்மெண்ட்டுக்கு எல்லாம் நிறையா அதுக்கு உண்டு. அதனால் அது அதனுடைய செல்வ செழிப்புக்கும் பஞ்சம் இல்லை. இப்போ அதுக்கு ஒரு துணை தேவைப்படுது, தனுஷுக்கு ஒரு துணை தேவைப்படுது. அதெல்லாம் எல்லாமே சேர்த்து உங்களுக்கு அக்டோபர் பிறகு அந்த சட்டப்பூர்வ விவகாரத்துக்கு ஐஸ்வர்யாவிடம் வந்து வாங்கின பிறகு அந்த தொகுப்பாளினி தான் அவர் கல்யாணம் பண்ண போகிறதா நிச்சயமாக வாய்ப்பு இருக்குங்களா தகவல். இல்லை உண்மையிலே கல்யாணம் பண்ண போகிறாரா திரும்ப மறு கல்யாணம்? 2 மகன்கள் இருக்கிறாங்க, அதை வச்சுக்கிட்டு இல்லை ஏற்கனவே 2 மகன்கள் இருக்கிறாங்க, 2 பேருமே வளர்ந்துட்டாங்க, அதுக்கு அதையும் மீறி கல்யாணம் பண்ணுவாரா? அது இருக்குது, அது வேறு. அதனால் அது முடிச்சிருட்டேன்.